ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளைமேட் என்ன தூவிக்கிட்டே இருந்தது. இதுக்கு எதுனா சூடாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போனால் ப்ரெட் இருந்தது. அப்படியே ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி பார்த்தா பால் இருந்தது. இதை வச்சே நம்ம வந்து இன்றைக்கி ரெசிபி பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு இன்றைக்கி களத்தில் இறங்கிட்டு, அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வச்சுக்கிறேன். கடாயில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நெய் இல்லாதவங்க எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் வந்து எனக்கு தேவையான 2 ப்ரெட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துங்க. அப்புறமா நான் அதை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. அப்புறமா தீ ரொம்ப தீ கொஞ்சம் கம்மியாகவே வச்சுங்க. அப்புறமா ரொம்ப காஞ்சிச்சானா நல்லா இருக்காது. அது கூட நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் அது இல்லையானா பச்சை பால் கூட ஊற்றிங்க. அதில் நான் சுகர் போட மறந்துட்டேன். நீங்கள் சுகர் போட்டு அதிலே கூட போட்டு காய்ச்சிக்கலாம், இல்லாட்டினா மேலேயும் போட்டுக்கலாம். நான் வந்து மேலேயே போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா குத்தி விட்டுங்க. இதுதான் மெயினு. நல்லா குத்தி விட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா ஊற வைக்கணும். ஒரு 2 மினிட் ஊற வைங்க. அப்போ இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஊறிட்டு அப்படியே சர்வ் பண்ணிங்க. செம்மையாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் அடிக்டாகவே ஆகிட்டேன். அண்டு இது நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வரும்போது டக்குன்னு எதனா வேணுமானா இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.